ஹாய் ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம வீக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் வந்து மை ப்ரொஃபஸர் மாமா. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் தான் ஃபர்ஸ்ட். ஹீரோயின் நீங்கள் தான். உங்கள் நேம் வந்து வையன். நீங்கள் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்பா இல்லைடா, அம்மா மட்டும்தான். இப்போ நம்ம ஹீரோ சைட் பார்த்தோன்னா நமக்கு இம்டையும் அவருக்கு ஏஜ் வந்து 30 ஆகுது. நீங்கள் படிக்கிற காலேஜில் தான் மேக்ஸ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் அம்மாவோட தம்பிடா. உங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு அக்கா ஒரு தம்பி. உங்கள் அம்மாவோட தம்பி தான் நம்ம டே. உங்கள் அம்மாவோட அக்காவுக்கு வந்து மீனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க. அங்கே நீங்கள் உங்கள் கசின்ஸோடலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்கடா. அப்போ உங்கள் அம்மா அங்கே வந்துட்டு முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது வையன், போய் மீனாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு போகிறீங்கடா. இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம். ஒன் ஃபைன் டே நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்கள் பாட்டி வந்து டே கிட்ட வயசு 30 ஆகுதுட்டே, எப்போட்டே கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்க, ஒரு கல்யாணத்தை பண்ணினா அதை பார்த்துட்டு நான் கண்ணை மூடுவேன் இல்லைடா அப்படின்னு உங்கள் பாட்டி சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ டே வந்துட்டு அம்மா எனக்கு கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உங்கள் பாட்டி இருந்துட்டு எனக்கு கண்ணை மூடுறதுக்குலாம் கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குல்லடா, நானே இப்போவோ அப்போவோன்னு இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே உங்கள் பாட்டி வந்து மயக்கம் போட்டுடுறாங்கடா. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறீங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பாட்டிக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, அந்த பேஷண்ட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கடா. டே தான் போய் உங்கள் பாட்டியோட கையை பிடிக்கும். அப்போ உங்கள் பாட்டி கண்ணை முழிச்சு டே அப்படின்னு சொல்கிறாங்க. டே சொல்லுமா அப்படிங்கிறாங்க. உங்கள் பாட்டி வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ சாமி அப்படிங்கிறாங்க. டேவும் சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன், அக்கா பொண்ணு பாருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ உங்கள் பாட்டி வந்து உங்கள் பெரியம்மாவை பார்த்து உன் பொண்ணு மீனாவை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் பெரியம்மாவும் என் தம்பிக்கு இல்லாமே அம்மா, என் தம்பியை விட்டால் என் பொண்ணை யாரால் நல்லா பார்த்துக்க முடியும், கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிடுறாங்க. டேக்கும் செம ஷாக்காக இருக்குது உங்களுக்கெலாம். அப்போ உங்கள் பாட்டி வந்துட்டு மீனாவே கல்யாணம் பண்ணிக்கிறியாடா அப்படின்னு கேட்குறாங்க. டேவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்கடா. இப்படி தான் அவங்க மீனாவுக்கும் டேக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ ப்ரெசண்ட்டில் பார்த்தோன்னா நீங்கள் மீனாவை கூப்பிடலான்னு ரூமுக்கு போகிறீங்கடா. பட் அங்கே மீனாவை காணோம். நீங்களும் ரூம் ஃபுல்லாக தேடுறீங்கடா. பட் அங்கே மீனாவை காணோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட ஒரு லெட்டர் இருக்குது. அதை எடுத்து பார்த்தா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், என்னால் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் அவன் கூடயே போகிறேன் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. நீங்களும் ரொம்ப நேரமாக அங்கேயே இருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். நீங்கள் கீழே வரதுக்கு லேட் ஆகும். உங்கள் அம்மாவும் பெரியம்மாவும் மேலே வராங்களா. வந்து பார்த்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு மீனா எங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அந்த லெட்டரை நீட்டுறீங்க. உங்கள் பெரியம்மாவுக்கும் அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியல, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு லெட்டரை வாங்கி படிக்கிறாங்க. உங்கள் அம்மா தானே படிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் பெரியம்மா இருந்துட்டு ஐயோ என் தம்பி கல்யாணத்தை இப்படியே நிறுத்திட்டு ஓடி போயிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்கடா. அப்போ உங்கள் பாட்டியும் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது இதை கேள்விப்பட்டு உங்கள் பாட்டியும் மனமேடை வரைக்கும் வந்து என் பையனையும் கல்யாணம் நின்று போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கடா. இந்த விஷயம் அப்படியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. மனமேடையிலேருந்து டேவும் எந்திரிச்சு வந்துடுறாங்க. வந்துட்டு என்னக்கா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்கடா. சரி விடுங்க வாங்க போகலாம், அதுக்கு தான் நான் கல்யாணமே வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் பெரியப்பா இருந்துட்டு அவள் தான் ஓடி போயிட்டானா, அதான் வயன் இருக்காள், வயனை வேணால் நம்ம டே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கடா. அவங்க பாட்டிக்கும் சரின்னு தோணுது. ஏன்னா நீங்கள் வில்லேஜில் தானே இருக்கீங்க. இப்போ ஒரு கல்யாணம் நின்றுச்சுன்னா 1க்கு 2 பேசுவாங்க. அதனால சரி வயனையும் நம்ம டே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓகேன்னு சொல்லிடுறாங்கடா. டே வந்து இதில் வேணாம், அவள் சின்ன பொண்ணு, அவள் காலேஜ் தான் படிச்சுட்ருக்கா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பாட்டி வந்துட்டு டேவை கம்பல் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறாங்கடா. உங்கள் அம்மா வந்துட்டு உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்களும் சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ இப்படி தாண்டா அவங்களுக்கும் டேவுக்கும் கல்யாணம் ஆகி முடியுது. கல்யாணம் முடிஞ்சோடனே மண்டபத்தில் இருக்க எல்லா ரிச்சுவல்ஸும் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு தாண்டா வர்றாங்க. வீட்டுக்கு வந்தோடனே டே கோவமாக அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நீங்கள் வந்து எந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸுமே இல்லாமல் சோகமாகவே அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் 6:30 இருக்கும். அப்போ உங்கள் அம்மா தான் உங்களை கூப்பிட்டு போய் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. அப்போ நீங்களே எந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸும் இல்லாமல் அப்படியே தாண்டா இருக்கீங்க. நீங்கள் அழகாக தமிழில் கொடுத்துருக்க மாதிரி ஒயிட் கலர் சாரி தாண்டா வியர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே பால்சம்போடு உள்ளே போகிறீங்களா. உள்ளே போனால் டே வந்துட்டு பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் வர சவுண்டு கேட்டு திரும்புகிறாங்க. உங்களை பார்த்துட்டு உள்ளே வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் உள்ளே போய் பாலை டேபிளில் வச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்கடா. டே வந்து உட்காந்து கூட சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டக்குன்னு உட்காந்துடுறீங்க. அப்போ டே வந்துட்டு எனக்கும் தெரியும், எனக்கும் இது கட்டாய கல்யாணம் தானே,
அதனால் நீ எதுவும் இது பண்ண வேணாம், நீ போய் காலேஜ் எப்பயும் போல் படி, காலேஜுக்கு நம்ம கல்யாணம் தெரிய வேணாம், ஓகேவா, அண்ட் நம்மளுக்குள்ளே எதுவும் இல்லை, ஸோ நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. நீங்களும் சரின்ட்டு படுத்துறீங்க. பால்கனியில் நம்ம ஜேக்கிட்ட தான் ஃபோனில் அவன் என்கிட்ட சொல்லிட்டா போயிருக்கான்டா ஒரு பொண்ணில், அப்புறம் மாமான்னு கூடி தானே இருக்கேன், ஃப்ரெண்டு மாதிரி தான்டா பழகினேன், என்கிட்ட சொல்லக்கூடல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் காதில் கேட்குதுடா. அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இப்போ டேக்கு மீனாவை தான் பிடிக்கும், நம்மளை பிடிக்காது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே டேவை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அப்பா இல்லாதனால அவர் தான் எல்லாமே பார்த்து பண்ணியிருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு டேனா ரொம்ப பிடிக்கும். அது போக போக லவ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் சரிவும் நீங்களும் சரி விட்டுட்டீங்க. இப்போ மறுபடியும் உங்களுக்கு அவருக்கு கல்யாணம், உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தாண்டா இருக்குது. நீங்கள் எப்படியும் டே ஜெய்கிட்ட பேசணும்னு நினச்சி தூங்கிடுறீங்களா? டேவும் கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டே தான் ஃபர்ஸ்ட் எழுந்திரிக்கிறாங்க. டே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தால் அவங்க அம்மா டோர் நாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ டே போய் டோர் ஓப்பன் பண்ணால் அவங்க அம்மா பையன் எங்கடா அப்படின்னு கேட்கும்போது டே தூங்கிட்டுருக்காக்கா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. கல்யாணம் பண்ணி 8 நிமிஷம் தூங்குது நகரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ளே அவங்களை எழுப்புவாங்க. நீங்கள் நான் 5 மினிட்ஸ் நீங்கள் கல்யாணம் வச்சுருங்க, கல்யாணம் ஆகிட்டு 8 நிமிஷமாக தூங்குது எந்திரி அப்படின்னு எழுப்புவாங்க. அப்போ தான் நீங்கள் டக்குன்னு எந்திரிப்பீங்க, அம்மாவால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அப்புறம் அவங்க அம்மா போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே நீங்கள் எப்பயும் கேட்குற மாதிரி ஒரு கப் காஃபி அப்படின்னு கேட்பீங்க. உங்கள் பாட்டி கல்யாணம் ஆகிடுச்சு இன்னும் காஃபி கேட்டுட்ருக்கா, நீ போய் காஃபி போட்டு போய் புருஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் முடிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிட்டு கிச்சன் கிட்டே போவீங்க. அப்போ உங்கள் அம்மாவே 2 பேருக்கு காஃபி போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த காஃபியை எடுத்துகிட்டு டே ஹாலில் உட்காந்துருப்பாங்க. கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுப்பீங்க மாமான்ட்டு அவரும் வாங்கிக்குவாங்க. ஸோ அப்படியே டே கொஞ்சம் நேரம் கழித்து காலேஜ் கிளம்பு அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் அம்மா காலேஜ் என்னைக்குன்னு கல்யாணம் ஆச்சு, இன்றைக்கே காலேஜ் அம்மா ஆல்ரெடி 1 வீக் லீவ் போட்டிருக்காம்மா, கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நீங்களும் சிறுமாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காலேஜுக்கு ரெடி ஆகி உங்கள் ஃப்ரெண்ட் ஜென்னியோட போவீங்க. ஏன்னா டே தான் சொல்லியிருப்பாங்கல்ல நம்ம 2 பேரும் கல்யாணம் காலேஜில் தெரிய வேணான்னு. அதனால் நீங்களும் சரின்ட்டு எப்பயும் போல் சென்னையோடவே போகிறீங்க. சென்னை இருந்துட்டு என்னடியே உங்கள் அக்கா ஓடி போயிட்டாங்கன்னா கல்யாணம் உனக்கும் உங்கள் மாமாவுக்கும் நடந்துருச்சு அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் உனக்கு எப்படி தெரியும், அதான் ஊரை பேசிகிட்டு இருக்கிறத பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இது காலேஜ் தயவு செஞ்சு சொல்லுவாதம்மா, காலேஜ் மாமா தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை நேற்றுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி போச்சு அப்படின்னு கேட்பாங்க. நீ வேற ஏண்டி அப்படின்னு நடந்ததுலாம் சொல்லுவீங்க. ஜெனி சிரிச்சுக்கிட்டே சரி விடு அவர் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க வா காலேஜுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளாஸுக்கு போவீங்க. கிளாஸஸ் எப்படின்னு போல தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் பீரியடே நம்ம வியோட தான். ஸோ வி உங்களை கவனிச்சிக்கவே மாட்டாங்க, எப்பயும் போல் கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படியே தான் டே போகும். நீங்கள் ஈவினிங் வரும்போது ஆமாம் விக்கி எங்கடி காலேஜ்கே காணும் அப்படின்னு கேட்பீங்க. விக்கி உங்களோட ஃப்ரெண்ட் தானே, நீங்கள் 3 பேர் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க. அதுக்கு சென்னை அவள் ஏதோ ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்க, 2 நாள் வந்துடுவாங்க. ஓ அப்படியே சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பயும் போல் சென்னை கூடயே வீட்டுக்கு போயிடுவீங்க. வீட்டுக்கு போனால் அவங்க பாட்டி கல்யாணம் ஆகிடுச்சு இன்னும் என்னோட ஃப்ரெண்டோட போயிட்டு டேவை கூப்பிட்டு போய் சொல்லுவாங்க எங்கே அவன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அப்போ தான் நம்ம உள்ள வருவாங்க. உங்கள் பாட்டி டே வரும், டேவை பார்த்துட்டு இருப்பாங்க. டேவும் சரி நாளைக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்படியே தாண்டா போகும். 2 டேஸ் போயிருக்கும். டே அவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காலேஜுக்கு முன்னாடியே இறக்கி விட்டுருவாங்க. ஈவினிங் வரும்போது காலேஜுக்கு கொஞ்சம் தள்ளி தான் அவங்களை கூட்டிகிட்டே வருவாங்க. ஸோ இப்படியே தாண்டா போகும். இப்போ 2 டேஸ் கழித்து விக்கி வந்திருப்பாங்க. விக்கி வந்துட்டு நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ விக்கி அவங்களை அப்படியே கழுத்தோடு பிடிப்பாங்க. அப்போ டே அதை பார்த்துட்டு அவன் யார் இதுகளை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு யோசிப்பார். அவருக்கு தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் அன்றைக்கி எதர்ச்சியாக வெளியில் வந்திருப்பீங்க. இப்போ பார்த்துருக்காரு. அவருக்கு கோவம் வரும். அப்போ தான் டே மனசில் உனக்கு எது கோவம் வருது, அதான் உனக்கு ஒரு நாள் ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவரே சமாதானப்படுத்திக்குவாரா. ஸோ டேஸ் இப்படியே தாண்டா பாஸ் ஆகும். நீங்கள் டே கிட்ட அவ்வளோ க்ளோஸாகவும் இருக்க மாட்டீங்க, அவர் இது இருக்க மாட்டீங்க. ஆனால் விக்கிங்கிட்ட க்ளோஸாக நடந்துக்கிறத பார்த்து டேக் ப்ராசஸ் ஆகும். அதை பற்றி ஒரு ஜெய்கிட்ட சொல்லும்போது தான் ஜெய்க்கு நீ அவளை லவ் பண்ணுற உனக்கு தான் தெரியல, வேணா நீ நோட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் டே அப்புறம் நோட் பண்ணுவாங்க. உங்ககிட்ட எப்பயும் போல் நார்மலாக பேசுவாங்கடா, ரொம்ப பேச மாட்டாங்க, பேசுவாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் இந்த பேசுறதுமே குறைஞ்சிருக்கும். சேஃபி ஒரு 2 months போயிருக்கும்னா டோர் நாட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்ப்பீங்களா. பார்த்தா அங்கே மீனாவும் சஞ்சய் அவங்க ஹஸ்பண்ட் போய் சஞ்சய்னு வச்சுக்கலாம் 2 பேரும் நின்றுட்டுருப்பாங்கடா. அப்போ நீங்கள் அக்கான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு
மீனா வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வருவீங்க. அதை பார்த்துட்டு உங்கள் பெரியம்மாவும் பெரியப்பாவும் யார் இவங்க உங்களுக்கு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்கள் மீனாக இருந்துட்டு என்னை மன்னிச்சிருங்கப்பா சாரி அப்படின்னு சொல்லி அழுவாங்கடா. நீங்களும் தெரியாமல் பண்ணிட்டாங்க மன்னிச்சிருங்களே பெரியம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலி சஞ்சய் வீட்டில் இந்த மேரேஜ் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து இங்கே வந்திருப்பாங்க. ஸோ ஹாலில் மீனா நீங்கள் பெரியம்மா பெரியப்பா அவங்க அம்மா பாட்டின்னு எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்கடா. அப்போ வி வந்து உள்ளே வருவாங்க. வி மீனாவை பார்த்தும் பார்க்காத மாதிரி மேலே ரூமுக்கு போயிடுவாங்க. ரூமுக்கு போன கொஞ்ச நேரத்துலேயே ஒயன் மேலவான்னு கூப்பிடுவாங்க. நீங்களும் என்ன திடீர்னு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே போவீங்கடா. மேலே போனால் வி இருந்துட்டு என்னோடய ஃபோன் சார்ஜர் பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்க. அது இங்கே தான் மாமா இருந்துச்சுன்னு சொல்லி தேடுவீங்கடா. அது மேலேயே தான் இருக்கும். நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு இங்கே தான் மாமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுப்பீங்க. வியும் சரி கீழே போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுவீங்கடா. இப்படியே டைம் ஸ்கிப்ஸ் நைட் ஆகிடும். நைட் சாப்பிடும்போது வி சாப்பிட்டுட்டு எல்லோரும் சாப்பிட உட்காருவாங்க. நீங்கள் பரிமாறதுக்காக நீங்களும் அவங்க அம்மாலாம் நின்றுட்டுருப்பீங்க. அப்போ வி வந்து என் கையை பிடிச்சி கீழேயும் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு என்னடா புதுசாக பிஹேவ் பண்ணுறாருன்னு யோசிச்சுக்கிட்டே உட்காருவீங்க. நீங்களும் அப்படியே உட்காந்து சாப்பிடுவீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்காத ஒரு சில டிஷ்ஷெல்லாம் ஒதுக்கி வச்சுருப்பீங்க. வி வந்து அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருப்பாரு அவங்க பிளேட்டில் இருந்து. நீங்களும் என்ன புதுசாக பிஹேவ் பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்டு அப்படியே கை கழுவிட்டு வருவீங்கடா. வியும் அப்போ கை கழுவிட்டு வந்து அவங்க சாரி இந்த முன்னாடின்னு சொல்லுவாங்களடா, அதை எடுத்து கையை துடைச்சிட்டு இருப்பாரு. நீங்கள் என்ன புதுசாக பிஹேவ் பண்ணுறான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தான் காலையில் காலேஜுக்கு போகும்போது உங்களை சீக்கிரம் கிளம்பி வா இல்லை அப்படின்னு அடுத்து போச்சு டைம் அவர் உங்களை கூப்பிட்டு போக மாட்டார், ஃப்ரெண்டோட தான் போவீங்க. அன்றைக்குமே அவர் சீக்கிரம் தானே ரெடி ஆகிருப்பார். நீங்கள் லேட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவர் இன்னைக்கு வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நீங்களும் என்னடா புதுசாக வெயிட்லாம் பண்ணுறாருன்னு யோசிச்சுட்டு நீங்களும் போய் அவர் கூட காலேஜ் போயிட்டு வருவீங்கன்னா ரிட்டன் வரும்போது மோஸ்ட்லி உங்கள் ஃப்ரெண்டோட தான் வருவீங்க. ஆனால் இன்னைக்கு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் சரின்னு சொல்லிட்டு அவர் கூடயே வந்திருப்பீங்க. இப்படியே தாண்டா 1 வீக்கும் பாஸ் ஆகும். 1 வீக் அப்புறம் மீனாவும் அவங்க ஹஸ்பண்ட் சஞ்சயும் அவங்க வீட்டில் இருக்கிறது ஊரில் எல்லாரும் தப்பாக பேசுவாங்க. என்ன மாப்பிள்ளை கல்யாணம் இங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதனால அவங்க பெரியப்பா இருந்துட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு பார்த்து அவங்கள அங்கே போக சொல்லிடுவாங்க. மீனா போகிறதுக்கு முன்னாடி தேக்கிட்ட வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நான் பண்ணது தப்பு தான். ஆனால் வயலுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து உங்களை தான் லவ் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு பத்திரமா பார்த்துக்கோங்க, அவள் லவ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கன்னா வந்து நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு வந்து இது நம்மளை லவ் பண்ணுறாளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பார். வந்து மீனாக இருக்கவங்க தான் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்களும் சரின்னு விட்டுருப்பீங்கடா. ஆனால் மீனாக போனதுக்கப்புறமா அவர் அப்படி தான் பிஹேவ் பண்ணியிருப்பார். நீங்கள் போய் தேக்கிட்டே கேட்டுடலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு கேட்பீங்க. மாமா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் சொல்லுவாங்க. நீங்கள் மீனா அக்கா இருக்கவங்க தானே எங்ககிட்ட கேரிங்காக இருக்க மாதிரிலாம் பிஹேவ் பண்ணீங்க, அவங்க தான் போயிட்டாங்க, இன்னுமே அப்படியே இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்கன்னா அதுக்கு அவர் வந்துட்டு நான் அவங்க இருக்கவங்க அப்படி பிஹேவ் பண்ணி உனக்கு யார் சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் இருந்துட்டு அவங்க வரவங்க தானே மாமா நீங்கள் அப்படிலாம் பிஹேவ் பண்ணீங்க, அவங்க வளர்க்கறதுனால இப்படி இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் வந்துட்டு பிடிக்குமா அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு உன்னை பிடிக்கும், உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு அது முன்னாடி தெரியல, அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் இருந்துட்டு ஆனால் அப்படின்னு சொல்ல வரும்போதே அவர் வந்துட்டு அவங்கள வந்து பிடிச்சி கிஸ் பண்ணிடுவாரா. அவர் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு எனக்கு தெரியும் உனக்கும் என்னை சின்ன வயசுலேருந்து பிடிக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அவர் ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவாரா. நீங்கள் வந்து அதே ஷாக்கோட தான் நின்றுட்டுருப்பீங்க. ஸோ டைம் ஸ்கிப்ஸ். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து அவர் கிஸ் பண்ணது யோசிச்சுக்கிட்டே நீங்கள் ரூமுக்குள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே வெளில நிற்பீங்கடா. அப்போ டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வாயே வெளியிலே நிற்கிறேன்னு சொல்லி உங்களை கையை பிடிச்சி உள்ளே இழுப்பார். நீங்களும் உள்ளே போயிட்டு அப்படியே கொஞ்சம் முழிச்சுக்கிட்டே அப்படியே இருப்பீங்கடா. அப்போ அவர் வந்துட்டு தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவீங்க. அவரும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு வந்து தூங்கிடுவார். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான்டா காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. வி வந்து இனிமேல் நானும் நீ பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன், நீ வந்து உன் ஃப்ரெண்ட் கூட போகணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லியிருப்பீங்கன்னா வி வந்து ட்ராப் பண்ணிடுவார். காலேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ட்ராப் பண்ணியிருப்பார். நீங்கள் நடந்து உள்ளே வந்துட்டு இருக்கும்போது வி வந்து பார்ப்பாரு. அப்போ விக்கி கரெக்டாக வந்து உங்கள் ஷோல்டரில் கை போட்ட மாதிரி அவங்கக்கிட்ட பேசிகிட்டே வருவாங்க. நீங்களும் சிரித்து பேசிகிட்டே போவீங்க. அது வி கொஞ்சம் ப்ரொசஸாக இருக்கும்டா. அவர் இன்னைக்கு ஃபஸ்ட்டு கிளாஸும் வியோட தான். வி அவங்க கிளாஸ்க்கு வந்துட்டு அவங்கள பார்த்து மாதிரி முறைச்சிட்டு போயிருப்பாரு. நீங்கள் என்னடா ஆச்சு, நேற்றுக்கு தானே நல்லா பேசினார், காலையில் கூட நல்லா பேசினார், இப்போ முறைக்கிறாருன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க.
அன்றைக்கி அப்படியே காலேஜ் முடிஞ்சிருக்கும். ஈவினிங் போகும்போதுமே கோவமாக தான் பைக்கில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. நீங்களும் சரி ஏதோ டென்ஷனில் இருப்பார் போகல அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்பீங்கடா. வீட்டுக்கு போயிட்டுமே அவர் கோவமாக தான் இருந்திருப்பாரு. சாப்பிடும்போது கூட நீங்கள் தான் வச்சிங்கன்னா அது வேணாம் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. நீங்களும் என்ன ஆச்சு அப்படின்ட்டு சரி கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு நைட் ரூமுக்கு போயிட்டு ஏன் நம்ம கோவமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. கோவமாலாம் ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க அவன் ஏன் மேலே தான் கோவமா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் நான் என்ன பண்ணேன், அது யார் அதான் இன்னைக்கு காலையில் உன் தோளில் கை போட்டு பேசிகிட்டு வந்தானே அது விக்கி. அவையாவது உன் தோளில் கை போட்டு பேச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு சிரிச்சுட்டே அப்போ உங்களுக்கு ப்ரொசஸ் ஆகுதாம்மா அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ப்ரொசஸ் ஆகுது தானேன்னு சொல்லி நீங்களும் உங்களுக்கு ப்ரொசஸ் ஆகுது தானேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பீங்களா. அவர் வந்துட்டு ஆமாம் ப்ரொசஸ் தாண்டி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அவங்க கூட பேசினீங்கன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் ஆனால் அது ஃப்ரெண்டு தானே நம்ம பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். நீங்களும் சரின்னு சொல்லிடுவீங்கடா. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நீங்கள் எப்பயும் போல் காலேஜ் போய் விக்கி எப்பயும் போல் பேசிடுவாங்க. நீங்களும் பேசுங்க. உங்களுக்கு வீ சொன்னது டோட்டலாக மறந்துருக்கும். வீக் வந்து அதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிருப்பார். ஆனால் அவங்கக்கிட்ட வந்துட்டு அதை பற்றி காமிச்சிருக்கவே மாட்டார் கோவப்பட்டதையோ இல்லை. நீங்களும் நார்மலாகவே வந்துடுவீங்க. ஈவினிங் வந்து அவங்க பாட்டி தான் அவங்க 2 பேரும் நிற்க வச்சுட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆச்சுக்கோ, ஒரு பேர குழந்தை பெற்றுற ஐடியா இருக்கா இல்லையா, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு அவங்க கூட தான் மீனாக்கு கல்யாணம் ஆச்சு, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காது, ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் நிற்க வச்சு அட்வைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்களும் கேட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுவீங்களா. ரூமுக்கு போயிட்டு இன்னைக்கு நடத்தின லெசனில் ஒன்று மட்டும் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கு. நீங்கள் அதை விட்டு டவுட் கேட்பீங்க. அதுக்கு இருந்துட்டு அதை எப்படி டவுட் சொல்லி தர முடியும், அது அங்கே மட்டும்தான் நான் டீச்சர் நீ ஸ்டூடெண்ட், இங்கே வந்து நான் உன் மாமா, அதனால் ஒரு டவுட்டில் சொல்லித்தர முடியாதுன்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ் மாமா சொல்லிக் கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லுவீங்க. அவரும் சரின்னு சொல்லி தருவார். இப்படி தான் நைட் டின்னர் சாப்பிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு வருவீங்க. அப்போ இருந்துட்டு உங்களை இழுத்து வாலில் பின் பண்ணி நான் கிட்ட பேசக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிடுவார். நீங்களும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு கிஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா. அப்படியே ஒரு 5 minutes கிட்ட அந்த கிஸ் போகும். அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அம்மா உனக்கு கீழே கேட்டாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணலாமான்னு வீ கேட்பார். என்ன மாமா கேட்டாங்க, அதான் கீழே கேட்டாங்களடி அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் வந்துட்டு யோசிப்பீங்க, உனக்கு இப்பெல்லாம் சொன்னால் புரியாதுன்னு சொல்லிட்டு அவங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் போடுவார். ஸோ அதுக்கப்புறம் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்கடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து காலேஜ் போயிருக்க மாட்டீங்களா. அதுக்கப்புறமா ஒரு 1 week நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. ஒரு பீரியட்ஸ் இருக்கனால பிஎம்மில் காலேஜ் போயிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் 1 week உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே பேசியிருக்க மாட்டீங்க. அதனால ஜெனியும் விக்கியுமே உங்களை பார்க்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் அப்போ கீழே உட்காந்து ஏதோ பண்ணிகிட்ருப்பீங்களா ஹாலில். அப்போ ஜெனியும் விக்கி வரதை பார்த்து என்னடா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா மேடம் 1 week லீவ் போட்டிருக்கீங்க, ஒரு வாரத்தை கூட சொல்லலாம், அதுதான் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்கடா. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் இல்லை சும்மா தான் லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து வீ மேலேருந்து வந்துட்டு ஜெனியும் விக்கியும் இருக்கிறத பார்த்துட்டு வீ வந்துட்டு இந்த ஒயிட் ஷர்ட் எங்கே அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் வந்துட்டு அது கபோர்டில் தான் மாமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அவர் கீழே வருவார். விக்கி வந்துட்டு அவர் ஒயிட் ஷர்ட் ஏன் ஒன்ட்டு கேட்குறாரு அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணியிருக்க மாட்டீங்க. வீ வந்து ஒரு ஷோல்டரில் கை போட்டு என் ஷர்ட்டுக்காக என் ஒய்ஃப் தானே கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஷோல்டரில் கை போடுவார். விக்கி வந்து அவங்க 2 பேர் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாரு. வீயும் ஆமாங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் விக்கி வந்துட்டு 2 பேருக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து என் ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு நிஜமாவான்னு கேட்பீங்க. விக்கி ஆமாம் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி விக்கி வந்து ஜெனியை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்ககிட்டே ஃப்ரெண்டாக வந்து பேசியிருப்பாங்க. இது உங்களுக்கு முன்னாடிலேருந்தே தெரியும், ஜெனிக்கு தான் தெரியாது. அப்போ ஜெனி வந்துட்டு அப்போ உனக்கும் முன்னாடியே தெரியுமான்னு கேட்போம். தெரியும் என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவள்கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்கேங்கிற மாதிரி விக்கியை பார்த்து மறைப்பாங்க. ஸோ இப்படி இருந்தால் லைஃப் குட்டி குட்டி சண்டை குட்டி குட்டி ரொமான்ஸோட போகும். இப்படி ஒரு 5 years கழிச்சு பார்க்கலாம். உங்கள் பையன் ஜூன் தான் நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸும் அடிச்சு வச்சுருக்கீங்க. அவரை வந்து எடுத்து கலைச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஜூன் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடிக்க போவீங்க. அப்போ ஜூன் ஓடி போய் விக்கிட்ட உட்காந்துட்டு அப்பா அம்மா அடிக்க வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வியும் பார்த்துட்டு என்னடி அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் பையன் பண்ணுறதுக்கு உங்கள் பையனை அடிக்காமல் கொஞ்சுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நீ இருந்துட்டு ஜூன் நீ பாட்டிக்கிட்டப்போ நான் அம்மாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஜூன்னு அவங்க பாட்டிக்கிட்ட போயிடுவாங்க. வீ இருந்துட்டு அவங்கள பிடிச்சி அவர் மடியில் உட்கார வச்சு என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. மடிச்சதுக்குள்ள கழிச்சு போட்டுறாமாமா அப்படின்னு சொல்லுவாங்க. வீ இருந்துட்டு எனக்கு தங்கச்சியை பண்ணா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு நோ வேலையிலே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. வீயும் சிரிப்பாங்க. அவ்வளோதான்டா, ஹாப்பி என்டிங். உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடையில நாய்ஸ் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திங்கவும் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நாய்ஸ் இருக்காது. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாற்றணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்டும் தான் எனக்கு முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடிக்கடி உங்களுக்கு வரும். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.